ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நம்ம நல்லா சுட சாதத்தோட வச்சு பெரட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருளையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே ஒரு 3 லவங்கம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்க்காமல் நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருள்லாம் நல்லா வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிற போது அரைச்சி எடுக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு இது மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 10 போல் காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, இது கரிஞ்சிடக்கூடாது. இப்போ மிளகாய் வற்றல் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக இங்கே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 5 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது ரொம்பவே குலைவாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி லைட்டாக வதங்கிச்சுனாலே போதும். நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து இது நல்லா வதங்கிடும். இப்போ இதில் நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா உப்பு காரமெல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றம்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி தண்ணியுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ நாட்டுக்கோழி வறுவலை பொறுத்த வரைக்கும் நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம 10 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கறி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ பிராய்லர் கோழி மாதிரி நாட்டுக்கோழி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கும். அதனால் தண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வரதுக்கும் அளவு சரியாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கடாயோடையே மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கறி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறியுமே ஒரு 25 நிமிஷம் போல் நல்லா வெந்துட்டுருக்கு. முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு 3/4 வாசி நல்லா வெந்து தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு.
இப்போ உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியுதில்ல, இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிற மசாலா பொடியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் கடாயோடைய மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 6 பல் பூண்டை பாருங்கள் இது மாதிரி 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நாம் இது மாதிரி கடைசி இந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு இது மாதிரி பூண்டை நல்லெண்ணெயிலே வறுத்து சேர்க்குற போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தரலாம். இப்போ மிளகாய் வற்றல் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வெந்துட்டுருக்கிற கறியோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மசாலா எதுவும் அதிகமாக தேவைப்படாது. நம்ம நல்லெண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் வரமிளகாய் கடைசியாக இது மாதிரி பூண்டு பற்கள் தாளித்து சேர்க்குற போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரொம்பவே ட்ரை ரோஸ்ட்டாக எடுக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.